அனைவருக்கும் நமஸ்காரம். வித்யாவாகினியின் சம்ஸ்கிருத கிரந்தாட்சர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம கடந்த காணொளியில் பாடம் 8 வர்க்காட்சரம் அறிமுகம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்த்தோம். அதாவது வர்க்காட்சரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சப்தங்களும் எப்படி உருவாகின்றது என்பதனை ஒரு அட்டவணை மாதிரி போட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவா அந்த பாடத்தில் போய் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வெஞ்சனக்ஷரத்தில் இருக்கிற 34 சப்தங்களுக்கும் உண்டான வர்க்கங்களை, அதாவது ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும், அதாவது வெஞ்சனக்ஷரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 16 சப்தங்கள் வர்க்கம் இருக்கு. இந்த மாதிரி 16 சப்தங்களையும் எத்தனை அக்ஷரத்துக்கு 34 அக்ஷரத்துக்கும் பூர்த்தியாக நம்ம பார்க்க போகிறோம். இது அநேகமாக ஒரு 6-7 வீடியோ கூட வரலாம். அதனால் எல்லாரும் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா எப்படி எழுதுகிறோம், அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். கூடுதலாக உங்களுக்கு ஒவ்வொரு வரிசையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஸ்பெல்லிங்கை எழுதி நீங்கள் பார்த்த உடனே ஓரளவுக்கு அந்த சவுண்டு எப்படி உச்சரிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கிலீஷ்லேயும் நான் அதை ஸ்பெல்லிங் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. யாரெல்லாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ, இந்த பாடம் இன்னும் சில பேருக்கு இதில் ஆர்வம் இருக்கலாம். அவளுக்கு இதெல்லாம் தெரியணும், சென்றடையணும்னா ஆர்கானிக்காக இந்த மாதிரி ஷேர் ஆனால் தான் அது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு வர்க்காட்சரத்தில் முதல் பாடத்தில் க வரிசை. மேலே ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். இப்போ அதற்கு கீழே நம்ம அக்ஷரத்தை கிரந்தத்தில் எழுதுவோம். ஸோ இது ஏற்கனவே நம்ம அந்த பட்டியலில் வாய்ப்பாடு மாதிரி எழுதுனதில் பார்த்த அந்த வரிசை தான். க, கா, கி, கி, கு, கு,
ஸோ இப்போ நம்ம பார்க்குறது காவரிசை. இந்த காவரிசையில் நம்ம ஏற்கனவே நம்ம அந்த வாய்ப்பாடு மாதிரி போன பாடத்தில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ வந்து இதோட சப்தத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ க கா, கி கி, கு கு, கிரு கிரு, கிளு கிளு. கிளு வந்து ரெண்டு விதமாக எழுதலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் கீழே வந்து ஒரு கோடு போட்டுட்டு ரெண்டாவது முறை இன்னொரு முறையில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத இங்கே நம்ம போட்டிருக்கேன். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டு விதமான எழுத்து வடிவம் இருக்குதுக்கு. எப்படி வேணாலும் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ஒரு கோடு போட்டுட்டு கீழே வந்து இன்னொரு முறையில் எழுதுகிற எழுத்து வடிவத்தையும் எழுதியிருக்கேன். இது தனி எழுத்து, இது தனி எழுத்து. நீங்கள் இந்த எழுத்துலையும் எழுதி பழகலாம், இந்த எழுத்துலையும் எழுதி பழகலாம். அதை நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அப்புறம் கே நெடில் சப்தம் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கே நெடில் சப்தம், ஆனால் ஒத்த சுழி கொம்பு தான் வரும். ரெட்டை சுழி கொம்பு தமிழில் தான் ரெட்டை சுழி கொம்பு வரும், இங்கே ஒத்த சுழி கொம்பு தான் வரும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தமிழில் இருக்கிறத இங்கேயும் இங்கே இருக்கிறத தமிழ்லையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா வர 4 அக்ஷரத்துலேயும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் நமக்கு. கே கை, கோ கௌ, கம் கக. ஸோ இந்த கே கை கோ கௌ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிற எழுத்து வடிவம் மாதிரி உங்களுக்கு அந்த சாயல் இருந்தாலும் தமிழில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக இருக்காது. தமிழில் வந்து 2 சுழி கொம்பு போட்டிருக்கோம் கோக்கு, இங்கே வந்து ஒத்த சுழி கொம்பு போட்டிருக்கோம். ஆனால் நெடில் சப்தத்தில் படிக்கணும். கவுக்கு வந்து முதல்ல ஒரு ஒத்த சுழி கொம்பு போட்டுட்டு அப்புறம் இப்படி எழுதியிருப்பா. க அப்புறம் இந்த லா வந்துருக்கும். இங்கே வந்து இந்த காவும் லாவும் மட்டும்தான் எழுதியிருக்கோம். அதனால் தமிழில் இருக்கிறத இங்கே குழப்பிக்க கூடாது. இதெல்லாம் நெடில் சப்தம். கே கை கோ கௌ கம் கக. ஸோ மறுபடியும் படிக்கிறேன். க கா, கி கி, கு கு, கிரு கிரு, கிளு கிளு, கே கை கோ கௌ கம் கக. அடுத்ததாக இரண்டாவது வர்க்கம். கா, கி, கி, கு, கு,
கிரு, கிரு, க்ளு, க்ளு, கே, கை, கோ, கோ, கம், க. ஸோ இரண்டாவது வரிசை க வரிசையில் இரண்டாவது வரிசை க, கா, கி, கி, கு, கு, கிரு, கிரு, க்ளு, க்ளு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. ஸோ இதை வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். க வரிசையில் வந்து முதல் க வந்து இயல்பாக நம்ம தமிழில் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி சொல்கிறோம். இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லணும். மறுபடி படிக்கிறேன். க, கா, கி, கி, கு, கு, கிரு, கிரு, க்ளு, க்ளு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. அடுத்ததாக க வர்க்கம், பேஸ் சவுண்டு. ஸோ அதனால ஜி போட்டுக்கிறேன். க, கா, கி, கி, கு, கு, கிரு,
கிரு. மூன்றாவது வர்க்கம் க, பேஸ் சவுண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தது தமிழில் உச்சரிக்கிற மாதிரி முதல் சப்தம், இரண்டாவது சப்தம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லணும். இது ஒரு பேஸ் சவுண்டு. க, கா, கி, கி, கு, கு, கிரு, கிரு, கிளு, கிளு, கே, கை, கோ, கௌ, கம், கக. மறுபடியும் உச்சரிக்கிறேன், நன்னா கவனிங்க. க, கா, கி, கி, கு, கு, கிரு, கிரு, கிளு, கிளு, கே, கை, கோ, கௌ, கம், கக. அடுத்ததாக காவரிசையில நான்காவது சப்தம் க. இது நாபிக்கமலத்திலிருந்து ஒரு காற்று ஒலியோடு சேர்ந்து சொல்லணும். அதாவது மூன்றாவது சப்தம் பேஸ் சவுண்டு. மூன்றாவது சப்தம் பேஸ் சவுண்டு க அப்படின்னு சொன்னோம். இது அந்த காவையே, மூன்றாவது சப்தத்தையே ஒரு காற்று ஒலியோட சேர்ந்து சொல்லணும். घ, घा, घी, घी, घू, घू,
கிரு, 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 கே, கை, கோ, கௌ, கம், கஹ. ஸோ இந்த சப்தத்தை நம்ம நாபிக்கமலத்திலிருந்து ஒரு அடிவயிற்றிலிருந்து ஒரு சப்தம் காற்றோடு சேர்ந்து வரணும். நாபிலிருந்து ஒரு காற்றுடன் சேர்ந்து வர வேண்டும். அதுதான் பர்ஃபெக்டான சவுண்டு. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பேஸ் சவுண்டு க அப்படின்னு பார்த்தோம். அந்த க என்ற சப்தத்தில் நாபிலிருந்து க அப்படி சொன்னோம். க, க, கா, கி, கி, கு, 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 கே, கை, கோ, கௌ, கம், கஹ. நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த லெட்டர்ஸை சுட்டி காமிக்காமல் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஒலியை மட்டும் நல்லபடியாக கூர்ந்து கவனிங்கோ. க, கா, கி, கி, கு, கு, கிரு, கிரு, கிளு, கிரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. ஸோ இதுதான் இதோட சப்தங்கள். ஸோ இதை ரொம்ப பர்ஃபெக்டாக உச்சரிக்கணும். ஏனோ தானோன்னு உச்சரிக்கக்கூடாது. அதை தவிர ஒரு சப்தத்தில் பர்ஃபெக்ஷனை கொடுத்துட்டு அப்படியே அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. அடுத்தடுத்து வரும்பொழுது அதை சில பேர் நார்மலாக சொல்கிற, சில பேர் கேன்னே சொல்கிறா. அதெல்லாம் தப்பு. ஸோ 4 வேரியண்ட் இருக்குதுல. இந்த சப்தத்தில் 4 வேரியண்ட் இருக்குது. காங்கிற சப்தத்தில் 4 வேரியண்ட் இருக்கும் பொழுது, ஸோ ஒவ்வொரு சப்தத்திற்கும், அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒலி இருக்குது, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஒலி இருக்குங்கும் பொழுது நம்ம அந்த சவுண்டை அட் எனி காஸ்ட் காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது. அதை ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் அது அந்த சப்தத்தை கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான சரியான பொருள் கிடைக்கும். ஸோ காவர்க்கத்தில் அந்த காவரிசையில் கடைசி சப்தம் நாசிக ஒலி ங.
ங ஞா ஞி ஞி ங்கு ங்கு ங்கிரு ங்கிரு ங்கிளு ங்ளு ஞே ngை ngோ ngâu ngâm ngக. ஸோ இது க வர்க்கத்தில் அந்த க வரிசையில் 5வது சப்தம், அதாவது க க க க 4 வர்க்கம். அடுத்ததாக நாசிக ஒலி ங. இந்த ங வந்து தமிழில் இந்த எழுத்துக்குண்டான உச்சரிப்பு. சில பேர் வந்து அதை ஞான்னு படிக்கிறா, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ஞ வேற ஞ வேற. இதை வந்து ஞான்னு உச்சரிக்கணும். ஞ ஞா ஞி ஞி ங்கு ங்கு ங்கிரு ங்கிரு ங்கிளு ங்கிளு ஞே ஞை ஞோ ஞௌ ஞம் ஞக. ஸோ மறுபடியும் உச்சரிக்கிறேன். ஞ ஞா ஞி ஞி ங்கு ங்கு ங்கிரு ங்கிரு ங்கிளு ங்கிளு ஞே ஞை ஞோ ஞௌ ஞம் ஞக. ஆக இன்று இந்த காணொளியில் நம்ம வர்க்காட்சரத்தில் க வரிசை, இந்த க வரிசையில் இருக்கிற 4 சப்தங்கள் க க க க மற்றும் ங ஆகிய அந்த அக்ஷரங்களுக்கு உண்டான பூர்த்தியான வர்க்கங்களை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை நல்லா கவனித்து இந்த சப்தங்களையும்
நன்னா உள்வாங்கிட்டு அதை நீங்கள் பயிற்சி பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளியில் நாம் பூர்த்தியாக வர்க்காட்சரங்களை கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 வீடியோவில் நம்ம பதிவு செய்வோம். இது பகுதி 1. அடுத்தடுத்த பகுதிகள் வரும். அதற்கு பிறகு நாம் நாம சப்தங்கள் பார்ப்போம். அந்த நாம சப்தங்கள்ங்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த அக்ஷரங்களை மட்டும் வச்சு நாம சப்தங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம சம்யுக்தாட்சரம் பார்ப்போம். இது மாதிரி தொடர்ந்து நம்ம காணொளிகள் பதிவாகி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம இலக்கணங்களும், அதாவது தேவநாகரி முறையில் தான் நம்ம இலக்கணங்கள்லாம் படித்து பழக்கம். ஆனால் கிரந்தாட்சர முறையில் நம்ம பெரும்பாலும் இலக்கணங்கள் யாரும் படிப்பதில்லை. ஏன்னா இதை நம்ம வேதம் கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் படிக்கிறாங்கிறதுனால அதுக்குண்டான இலக்கணங்கள் பெரும்பாலும் யாரும் படிக்கிறதில்ல. நம்ம கண்டிப்பாக அதை படிக்கணும். படித்தாதான் நம்ம படிக்கிற அந்த பாராயணம் பண்ணுற ஸ்லோகங்களில் அதுக்குண்டான அர்த்தங்களையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கிராமர் தெரிஞ்சால் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நிறைய லெவல் இருக்குது. அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் படித்து பூர்த்தியாக படிக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக அதில் என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் எல்லாரும் கவனமாக இதை படிங்கோ, ஃபாலோ பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்ச வாழ்க்கை இதை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். தன்யவாதக.